தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 27/9/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் அனைத்து சாபங்களும் நீங்க பெற்ற நன்னாள் என்று கூறி மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, உங்கள் கவலைகளையெல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் என்கின்றது. இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் என்னவென்றால், நாம் நம்முடைய கவலைகள் அனைத்தையும் கர்த்தரிடம் வைத்துவிட்டு நாம் மனரம்யமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமாம். உதாரணமாக, சாதாரணமாக ஒரு வக்கீலிடமோ அல்லது நியாயாதிபதிகளிடமோ நம்முடைய வழக்கை கூறிவிட்டு அதன் பிறகு நாம் என்ன செய்வோம்? அவர்கள் பார்த்து கொள்வார்கள், கண்டிப்பாக இந்த காரியத்தில் நமக்கு நீதி வழங்குவார்கள் என்று நாம் மன சந்தோஷமாக நாம் நிம்மதியாக அவரிடம் விட்டுவிட்டு இருப்போம் அல்லவா? அப்படி உலக மனிதர்களிடம் நம் வழக்கை கூறிவிட்டு நிம்மதியாக இருக்கின்ற நாம் நம்மை உண்டாக்கி படைத்து காத்து அனைத்து நன்மைகளையும் செய்து வருகின்ற நம் பரம தகப்பனாகிய இயேசுவிடம் மட்டும் நம் கவலைகளை வைக்காமல் அவரிடம் ஜெபிப்போம், கவலைகளை கூறுவோம். ஆனால் வரும் பொழுது அந்த கவலையை மனதில் வைத்துக்கொண்டு அதையே சிந்தித்துக் கொண்டு இருப்போம் அல்லவா? ஆனால் கர்த்தர் இந்த காரியத்தை நான் அருவருக்கிறேன் என்று கூறுகின்றார். ஆகவே பிரியமானவர்களை, நாம் நம் கவலைகளை அவரிடம் கூறிவிட்ட பின்பு நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இதைத்தான் சாமுவேலின் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது, அன்னாளுக்கு குழந்தை இல்லை. ஆகவே அவள் ஆலயத்தில் சென்று அழுது தனது பாரத்தை கர்த்தரிடம் வைத்துவிட்டு அதன் பிறகு அவள் துக்கமுகமாயில்லை என்று வேதாகமம் பார்க்கின்றோம். என்ன நடந்தது? கர்த்தர் உடனடியாக அவளுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்து சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். ஆகவே பிரியமானவர்களே, இன்றிலிருந்து நம் மனதில் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த கவலையை கர்த்தர் பாதத்தில் வைத்துவிட்டு அவர் பார்த்து கொள்வார், நம் காரியத்தில் வெற்றி தந்துவிட்டார் என்று மன சந்தோஷமாக இருப்போம். கர்த்தர் நம் விண்ணப்பத்திற்கு இன்றே பதில் தருவார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த வசனத்தின் மூலமாக நாங்கள் எங்கள் கவலைகளை பாதத்தில் வைத்துவிட்டு நீர் எங்களுக்கு நீதி செய்து விட்டீர், எங்களுடைய காரியத்திற்கு பதில் தந்து விட்டீர் என்று சந்தோஷமாக நன்றி கூற வேண்டும் என்று எங்களுக்கு சொன்ன இந்த அருமையான ஆலோசனை வசனத்திற்காக ஆலோசனையின் இந்த காரியங்களுக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். அப்பா, என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் இன்றிலிருந்து நாங்கள் எங்கள் கவலையை உம்மிடம் கூறிவிட்டு அதன் பிறகு நாங்கள் துக்கமுகமாக இல்லாமல் அந்நாளை போன்று மகிழ்ச்சியாக இருப்போம் என்று உறுதி எடுக்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்களுடைய காரியங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. இனிமேல் நாங்கள் துக்கமுகமாக இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ கிருபை தாங்க. ஜெபத்திற்கு இரட்டிப்பான பதிலை கொடுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.